பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். என்னோட பயணிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வாட்ஸ்அப்பில் ஒரு பேப்பர் கட்டிங் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த பேப்பர் கட்டிங்கை படித்து பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நான் மேலே உள்ள சின்ன எழுத்தை பார்க்காம கீழே உள்ள பெரிய எழுத்தை பார்த்தேன். அது என்னன்னா, ஆர்டிஐ சட்டத்தில் மனுக்கள் அனுப்பியோர் மீது வழக்கு அப்படின்னு. ஆர்டிஐ சட்டத்தை கையில் எடுத்து மனு அனுப்புனா வழக்கா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த செய்தியை உள்ளே படிக்க போகிறதுக்கு முன்னாடி மேலே உள்ள அந்த ஹெட்டிங்கை சின்னதாக இருக்கிறத படித்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, வக்கீல் பெயரில் ஆள் மாறாட்டம் செய்து ஆர்டிஐ மனுக்கள் அனுப்பியோர் மீது வழக்கு. இது சமீபத்தில் சென்னை சேர்ந்த காசிமாயன் அவர்கள் சம்பந்தமாகவும் நம்ம பேசியிருந்தோம். காசியோட பேரில் யார் ஆர்டிஐ போட்டாங்கன்னு தெரியல. அது அவங்க அனுப்புனர் முகவரியை காசிமாயன் பேரை போட்டு பெறுநர் முகவரியை இந்த மின்சாரத்துறை அலுவலகத்துக்கு போட்டிருக்காங்க. அதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த அலுவலக முகவரி தவறுங்கிறதுனால திரும்ப காசிக்கே வந்துருச்சு. காசி என்ன அதிர்ச்சி ஆயிட்டாருன்னா, நம்ம இந்த ஆர்டிஐ போடலையா, எப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன், நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காசியோட பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த லெட்டர்ஸ்லாம் காட்டியிருக்கோம். நான் அதை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். இதற்கிடையில போன வாரத்தில் திடீர்னு காசிமாயனுக்கு நம்ம ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகத்திலேருந்து ஒரு கால். இந்த மாதிரி இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் ஃபோன் அடிச்சு கேட்குறாரு. காசிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ராமநாதபுரம் நகராட்சிக்கு நம்ம ஏன் மனு பண்ணுறோம், இது என்னையா அதுக்கு காமெடியாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள சில உரையாடல்கள் அந்த அலுவலருக்கும் இவருக்குமான ஒரு உரையாடல் 2 முறை நடந்தது. அந்த 2 உரையாடல்களையும் நான் இதில் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். இது கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸாக இருக்கும். இன்னைக்கு இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கறிஞருடைய பெயரை ஒருத்தர் பயன்படுத்தி ஆர்டிஐ மனு எழுதுனதுனால வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் மீது வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டார். வழக்கு பதிவு பண்ணியாச்சு. இந்த செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, உங்க ஏரியாவில் பொதுநலம் சார்ந்து நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களை பிடிக்காதவங்க, உங்களுடைய செயல்பாடுகளை பிடிக்காதவங்க, உங்களுக்கு எதிரான சில வேலைகளை செய்வதற்கு உங்க பெயரை பயன்படுத்தி உங்க ஏரியாவில் உங்களெல்லாம் யார் எதிரியா நினைக்கிறாங்களோ அந்த துறைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்க பேரை போட்டு மனு அனுப்பிடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு பெரிய சிக்கல்கள் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு உங்க பேரை பயன்படுத்தி அந்த சிக்கலை பெருசாக்கி விடுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை சமூக ஆர்வலர் பெயர்ல நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊழல்வாதிகள், அரசியல்வாதிகள், ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இல்லீகலா நடக்கக்கூடிய நபர்கள் இப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க கவனத்தோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். 2வது, சரி யாரோ ஒருத்தர் நம்ம பேர்ல மனு போட்டா போட்டு போறான் அப்படின்னு அசால்ட்டா கடந்து போயிடாம அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி அதை ஒரு வழக்கை நம்ம பதிவு பண்ணணுங்கிறதையும் ஒரு விழிப்போடு நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. முதல்ல காசிமாயனுடைய ஆடியோ கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய சுவாரஸ்யத்தை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பேரையூர் அரண்மனை வீதியை சார்ந்தவர் தங்கப்பாண்டி. இவர் வயசு 42. இவர் வக்கீல். அதே சமயத்துல மதுரை ஆபீசர் டவுன் மீனாம்பான்புரத்தை சேர்ந்தவர் வெங்கட நாராயணன். இவர் வக்கீல் தங்கப்பாண்டியன் பெயர்ல ரப்பர் ஸ்டாம்ப் தயார் செய்ததுடன் அதனை பயன்படுத்தி தேனி மாவட்டத்தில் இருந்து அறநிலைத்துறை அலுவலகத்திற்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்கள் அனுப்பியிருக்கிறார். அதில் பேரையூர் தாலுகாவில் செயல்பாட்டில் உள்ள செங்கல் சூளை கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறியுள்ள அவர் இது தொடர்பான முழுமையான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவற்றை வழக்கறிஞர் பெயரில் போலி ரப்பர் ஸ்டாம்ப் தயாரித்து அவரது பெயரில் கையொப்ப முத்திரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து தங்கப்பாண்டியன் தல்லாகுளம் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வெங்கடநாராயணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். வெங்கடநாராயணன் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி நல்லதுதான். ஒரு செங்கச்சூளைக்கு ஒரு செங்கச்சூளை எப்படி ஒரு கோயிலில் ஆக்கிரமிப்பு செய்து எப்படி இவங்க செங்கச்சூளை நடத்துறாங்கிறத ஆர்டிஐ வச்சு கேட்டிருக்காரு. ஆனா அவர் செய்த வேலை என்ன அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் பேரை ஏன் அவர் பதிவு பண்ணாருங்கிறத ஆச்சரியமான ஒன்றா இருக்கு. அதை நான் ஒரு பொதுநல சேவையா செய்ய முற்படுவாங்க. அவங்க பேர்ல இப்ப எண்ணற்ற ஆர்டிஐக்கு நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். நம்ம பேர்லாம் பயன்படுத்துறோம். மனு செய்ய தைரியம் இல்லைன்னா அந்த சாப்டருக்கே போக வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதன் மூலம் சொல்லித்தர விரும்புகிறேன். மனு செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, ஓகே நம்ம இந்த பிரச்சனையை பேஸ் பண்றதுக்கு நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து அதை செய்யுங்க. அதே சமயத்துல இது நல்ல விஷயம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்கு நீங்க உங்களோட முயற்சி எடுத்து நீங்க செய்ய வேண்டிய அவசியமா இருக்கு. இந்த வீடியோ மூலம் உங்களை சொல்லிக் கொள்ளுகிற 2 விஷயம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனு செய்யணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க பேர்ல நீங்க மனு செய்ய பழகுங்க. தைரியம் இல்லைன்னா மனு பண்ற அந்த நிகழ்வை நீங்க செய்யாதிருங்க.
ஒரு விஷயத்தை செய்யும்போது இதை பேஸ் பண்ண நமக்கு தைரியம் இருக்கு, நம்ம கண்டிப்பா செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க மட்டும் நீங்க அதை செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லைன்னா யாராவது இந்த ஏரியால வந்து நல்லா தெரிந்த முகமா இருக்காங்க, அவங்க பேர்ல மனு பண்ணோம்னா இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். அதே சமயத்துல அந்த பிரச்சனையை அந்த நபர்கள்ட்ட எடுத்துட்டு கொண்டு போய், இப்ப காசு என்ன சொல்லுவாருன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கிட்ட தெரியப்படுத்தினா அந்த பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் நான் சால்வ் பண்றதுக்கு நான் நான் சொல்லுவேன். இல்ல நானே கூட நான் என்ன செய்வேன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். ஸோ அது என்கிட்ட சொல்லாம செய்யறது தான் தவறா இருக்கு அப்படின்னு காட்சி சொல்லுவாப்புல. அதே போலதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஏதாவது அந்த ஏரியாவில் இப்ப முகம் தெரிந்த நபர்கள் பேர்ல ஆர்டிஏ மனு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையை தீர்த்து வைங்க கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த விஷயத்த நீங்க கையாளுங்க. அதுவும் ஒருத்தர் பேர்ல மனு எழுதுறது தவறான ஒரு விஷயம், அதை செய்யக்கூடாது. இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டி ஆர்வலர் சமூக ஆர்வலர் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்க பேர்ல இந்த மாதிரி யாராவது மனு பண்ணிட்டாங்க அப்படின்னா அசால்ட்டை கடந்து போயிடாதீங்க. ஏன்னா அது தொடர்கதையா மாறிடும். ஒரு முறை நீங்க அதை கேட்காம விட்டுட்டீங்கன்னா அடுத்த தொடர்ச்சியா வந்து எல்லா பிரச்சனையும் உங்க பேர்ல வந்து சுமத்த ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கெட்ட பேர் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து நிற்கும். ஆகவே நீங்க இந்த வழக்கறிஞர் செய்தது போல நீங்க என்ன செய்யணும், உடனே காவல் நிலையத்தை அணுகி புகார் கொடுங்க. காசிமாயன் செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸா சொல்லிக்க விரும்புறேன். காசியும் அந்த அலுவலர் ரெண்டு பேரும் பேசின அந்த உரையாடல் இதோட நினைச்சிருக்கிறேன். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்கான பதிவா தவிர மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். வாங்க காசியும் அந்த அலுவலர் பேசின விஷயத்தையும் நீங்க கேளுங்க. உங்க நண்பர்களுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இந்த வீடியோவை கடத்தி விடுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க சார். ராமநாதபுரம் நகராட்சி ஆஃபீஸில் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். ஒன்றும் சார், கிரிவல்ஸில் ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. இந்த நம்பர் தான் இருக்கும் உங்கள் பேரில், டைரக்டர் ஆஃப் ஃபார்மர் சிஎஸ்எல்லாம் இருந்து. ராம்நாடு டிஸ்ட்ரிக்டா சார்? ஆமாம், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், ராமநாதபுரம் முனிசிபாலிட்டி. இல்லை சார், என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி போட்டுருக்காங்க. ஃபால்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. அப்படிங்களா? இல்லை சார், இதில் தான் ஃபோன் நம்பர் இருக்கு. அது என்ன பெட்டிஷன்ஸ் தெரியல சார். என் பேர்ல நிறைய பேர் என் மொபைல் நம்பரை மட்டும் போட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க சார். எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது, என் நாலேஜ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்களா? நான் சோசியல் ஆக்டிவிட்டிஸா 15 வருஷமா இருக்கேன். பொது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்ன பண்றாங்க, வெளி உலகத்துல பார்த்துட்டு நம்ம மொபைல் நம்பரை என் பேரை போட்டு நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி அதிகாரிகள் இது ஒன்று அச்சுறுத்துறக்காண்டி தவறாக மிஸ்யூஸ் பண்றாங்க. அதான் சார், ஜிபேல ஏதோ பணம் மாற்றி விட்டேன், பணம் வந்து ஆகலை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் முடியாது சார். நீங்க கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க சார். சரிங்க சார், ஓகே சார். தேங்க்யூ சார். சரிங்க சார், ஓகே சார். ஹலோ. சார் வணக்கம் சார், ராமநாத் நாராயண ஸ்டேஷன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். அங்கே ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்திருக்கு சார். சரி. அது இதில் அந்த நம்பர் ஃபோன் நம்பர் இருக்கு, அதான் அடிச்சேன் சார். இது என்ன விஷயமா போட்டுருக்கீங்க சார் நகராட்சிக்கு? பெட்டிஷன் எப்படி மொட்டையா பெட்டிஷன் வந்துருக்குமா எப்படி சார்? பெட்டிஷன்னா ஏதாவது டைப் பண்ணி தானே அனுப்பிச்சிருப்பாங்க. டைப் பண்ணி தான் சார் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் நகராட்சிக்கு உள்ள பெட்டிஷன்ஸா இது என்னன்னு தெரியல. அதை டேக்ஸ் கட்டியிருக்காங்களா ஆன்லைனில், அது ஃபோர்ஜரி நடந்திருக்கு, பணம் அவங்களுக்கு போய் சேரல, அது டேக்ஸில் ரிசிப்டும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரூரலில் கட்டியிருக்காங்க. நமக்கு நகராட்சி டிபார்ட்மெண்ட்டு அவங்க கீழே லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. டிஎன் அர்பன் ஆர்டி ரூரல் டிபார்ட்மெண்ட்ல டேக்ஸ் கட்டியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வராதுன்னு க்ளோஸ் பண்ணி விடுங்க. நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. அவங்க பெட்டிஷன்ஸை வேற யாருக்கும் அனுப்பிச்சிடலாம். அது எந்த ஏரியா எந்த ஊர் அவங்க அப்படிங்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூய தமிழ்ல உங்களுக்கு நான் தான் சொன்னேன், என் பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க சார். நான் உங்களுக்கு திரும்ப நீங்க திரும்ப போன் பண்ணி கேக்குறீங்க. அப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க. இல்ல சார், மேல ஒரு நம்பர் இருக்கு. சரி, வேற யாரை கான்டாக்ட் பண்ண மாத்துவோம்னா அது மாற மாட்டேது. சரி, இன்னொரு நம்பர், மொத்தம் 3 நம்பர் ஃபோன் நம்பர் வந்திருக்கு. இந்த நம்பர் போட்டு பாருங்க. 54 இன்னும் 5405 ஒரு நம்பர் வருது சார். இல்ல எந்த ஐபி அட்ரஸ்ல ஆன்லைன் பெட்டிஷன் அது? ஆமா சார், ஆன்லைன். நீங்க எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி ஆன்லைன் பெட்டிஷன் ஐபி அட்ரஸ் பிடிச்சு தூக்கி யாருன்னு சார் போல்ட்டு அடிங்க. இல்ல அதான் சரி. இப்ப நம்ம இங்க கலெக்டரேட்டுக்கு ஆர் செக்ஷன் இருக்கு. என்ன பண்ணீங்கன்னா சிஎம்சிஎல்க்கு போட்டுருக்காங்க சார். வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு கிரிவன்ஸ் ரெட்ரேஷன்ல பண்றது வந்து ஓடிபி வச்சு பண்ணணும், ஆதார் வச்சு பண்ணணும். இப்ப அதத்தான் சார் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் இங்க நாங்க. சரிங்களா? ஏன்னா சும்மா ஆதார் கேக்குறாங்க. ஒரு செக் வித்ரா பண்றதுக்கு ஆதார் கேக்குறான், ஒரு பணம் 1000 ரூபாய் போட்டா ஆதார் கேக்குறான். அப்போ ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷனோட போட்டா எந்த நம்பர்ல இருந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்னு கண்டுபிடிச்சு போடலாம். புரியுங்களா? சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணாம ஓட்டையா வச்சுட்டு இருந்தா இப்படி மொட்டை பெட்டிஷன் போட்டு மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எல்லாம் அங்க டிஎன் அர்பன் இபிஎல்ல டாக்ஸ் கட்டினாங்கன்னா அதுல ஓடிபி வந்துதான் அவங்க டாக்ஸ் கட்ட முடியும். அந்த மாதிரி நம்மளோட ஆர்டி அப்ளிகேஷனுக்கே ஓடிபி இல்லாம பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆர்டிஏ ஆன்லைன் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல அந்த மாதிரி கிரிவன்ஸ் பெட்டிஷன் சும்மா மொட்டையா அனுப்புறது, இது அனுப்புறது, அட்ரஸ் மோர் இல்லாம அனுப்புறதுலாம் வந்து க்ளோஸ். அட்ரஸ் எல்லாம் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க சார். என்ன அட்ரஸ் போடுறாங்க?
வரல, அட்ரஸே வரல. அப்ப ஆனா நீங்க இதுல நான் ஃபுல் கண்டென்ட்டையும் படிக்கும்போது சார் அவங்க வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு சார். அதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுத்துருக்காரு. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் லெட்டரா? கொடுத்துருக்காருன்னா, அதுல கம்ப்ளைண்ட் லெட்டர்ல ஃப்ரம் டு என்ன போட்டிருக்காங்க? யார் பேர் போட்டிருக்காங்க? ஃப்ரம் டு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ராமநாதபுரம் போட்டிருக்காங்க. இல்ல ஃப்ரம் யார் போட்டிருக்கா? ஃப்ரம் வந்து யார் போட்டிருக்காருன்னா திரு சுடலைக்குமார், எஸ் சுடலைக்குமார், நாகர்கோயில், சாரி நாங்குநேரி தாலுகா, திருநெல்வேலின்னு வந்திருக்கு. அதுல இருந்து தெரியுது இந்த கம்ப்ளைண்ட் மிஸ்யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க தெரியலையா? ஆமா, நம்ம இது அதுல போடும்போது நாங்குநேரி வருது, அந்த முனிசிபாலிட்டி ஃபார்வர்ட் பண்ணி விட்டுலான்னு பார்த்தேன். அங்க போன திருநெல்வேலி ரீஜன் எல்லாம் கொடுத்தாச்சு. நாங்குநேரி அந்த இதுல வந்து ரூரல்ல வருதா, இதுக்கு இதுல வருதான்னு தெரியல, நகராட்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. ஓகே ஓகே ஓகே. அதனால அதை ஃபார்வர்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. அதான் சரி இன்னொரு நம்பர் இருக்கே திருப்பி அடிப்போமேன்னு அடிச்சேன் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு தான் போகுது. மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. அதான் சார். ஒண்ணு இந்த மாதிரி கிரூவன்ஸ் நீங்க தூக்கி க்ளோஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் இல்லாம கிரூவன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிஸ்டத்தை கவர்மெண்ட் கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த பழைய காலத்து மாதிரி போய் உள்ள கண்டென்ட் வந்து வேற வேற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள கண்டென்ட்டா இருக்கனால நம்ம க்ளோஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில உட்காந்துட்டு. இல்லைன்னா இது சொன்னாலும் சொல்லிட்டு இந்த நம்பர் தொடர்பு கொண்டு சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு போங்கன்றேன். யாரும் உங்களை கம்ப்ளைண்ட் விசாரிக்காம க்ளோஸ் பண்ணான்னு சொல்லி யாரும் நோண்டா தானே உங்களுக்கு பிரச்சனை. ஆமா, நான் தானே பெட்டிஷன் என் பேர்லாம் மிஸ்யூஸ் பண்ணி போட்டிருக்கான்னு நான் சொல்றேன். அதை க்ளோஸ் பண்ணு நானே சொல்றேன். ஏற்கனவே உங்களுக்கு திரும்ப நான் தான் பொறுமையா சொன்னேன். திரும்ப 2வது டைம் கேட்டனா திரும்ப பொறுமையா சொல்றேன். மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒரு தவறான உங்க பேர், உங்களுடைய போன் நம்பர், நீங்க ஒரு பப்ளிசிட்டியா இருக்கீங்க, ஒரு செலிபிரிட்டியா இருக்கீங்கன்னா உங்க பேரை மிஸ்யூஸ் பண்ணதான் செய்வாங்க. அந்த வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய போன் கால் வருது. ஏன்னா ஒரு தீர்வும் கிடைக்காது. உண்மையான பிரச்சனை நம்ம சொன்னா கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்ப நீங்களாவது தெளிவா சொல்றீங்க, இப்படி வருது தம்பி, அதனால இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. க்ளோஸ் பண்றது கூட ஒரு ஐடியா சொல்றீங்க, இப்படி ஓட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு தம்பி அப்படின்றீங்க. ஆமா ஆமா. ஆனா இந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்படி மாத்தி வரும். போன் நம்பர் கூகுள்ல போயிட்டு ஆர்டிஏ காஷ்மேன் போட்டு பாருங்க. ஜாதகம் A to Z வரும். எவ்வளவு பெரிய ஸ்கேம், அத்தியூரல் ஸ்கேம்ல வந்து நாய்க்கறி வந்து டிஎன்பிசி வந்து பெரிய பெரிய ஊழல் அம்பலப்படுத்திருக்கேன். சரிங்களா? அதே நிறைய பேர் ஆர்டிஐ வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் ஒரு சில ஐடியா கேட்பாங்க. இப்போ பப்ளிக் வந்து ஒரு சில கிரூன்ஸ் கேட்பாங்க. இல்ல ஒரு சில பிரச்சனை நீங்க வருது. அப்போது அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கேன். அப்போது எவனோ ஏதோ பார்த்துட்டு என்ன பண்றான், வேற போட்டு ஏதாவது பண்ணி விடுவோம்னு பண்றான். அது வந்து ஒழுங்கா எல்லாம் பண்ணணும். நம்மகிட்ட சொல்லிட்டு பண்ணா கூட நமக்கு தெரிஞ்சா சரி ரைட் ஆமா பண்ணேன்னு சொல்லிட்டு போலாம். எதுவுமே நமக்கு தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன A to Z எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால தாராளமா க்ளோஸ் பண்ணி விடுங்க.